ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிசான் கிராஃப்ட் பவர் வீடர் வந்து கார்பரேட்டர் ப்ராப்ளம். அதை கொஞ்சம் நம்ம சர்வீஸ் எப்படி பண்ணுறன்றது இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்லாம் படிய பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட்டரில் அதிகமாக கார்பரேட்டர் ப்ராப்ளம் வருதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிசான் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பவர் வீடர் களை எடுக்கிற மிஷினு. கிசான் கிராஃப்ட் KKIC 220P 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினு. 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.22 7 HP 212 cc. ஒர்க்கிங் வித்து பார்த்தீங்கன்னா 105 சென்டிமீட்டர். ஒர்க்கிங் டெப்த்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் டெப்த்து வந்து இருக்கும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 88 கிலோ. கிசான் கிராஃப்ட் மாடலுங்க. பார்த்தீங்கன்னா பவர் வீடர். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த டஸ்ட்டு வந்து படிஞ்சு உள்ளே வந்து டஸ்ட்டு அடிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் நம்ம நிப்பாட்டிட்டோம்னா அந்த டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஓடாமல் ப்ராப்ளம் வரும். க்ளீன் பண்ணிவிட்டு போடலான்னு இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ளீன் பண்ணிட்டு நம்ம சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்பரேட்டர் தான் ப்ராப்ளம். இதை தான் நம்ம வந்து கைட்டி நம்ம இந்த டஸ்ட்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு நெட்டு ஒன்று மேலே கொடுத்துருப்பாங்க. நெட்டு நம்ம க்ளீன் பண்ணிப்போம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அதை கைட்டிட்டேன். பட் இருந்தாலும் நான் மாட்டும் போது உங்களுக்கு எப்படி கைட்டுறது எப்படி மாட்டுறதுன்றது சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு இருக்கும் அடியில், கார்பரேட்டர் இப்படி இருக்கும். இது வந்து பெட்ரோல் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் கைட்ட போகிறோம். இதை கைட்டி இன்னும் டஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்ட போகிறோம். இதுதான் ஒர்க்கு. அது நான் எப்படி க்ளீன் பண்ண கைட்டுறதுன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நெட்டு தான் நம்ம கைட்டணும். கைட்டி அந்த டஸ்ட்லாம் அடிச்சிருக்கோம். அந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணிட்டு போகிறது தான் பார்க்க போகிறோம். அந்த கார்பரேட்டரில் இந்த 2 நெட்டு கைட்டிங்க. நெட்டு கைட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 நெட்டு கைட்டினா தான் உள்ள டஸ்ட் இருக்கிறது நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அடிச்சிருக்கோம். பார்த்துங்க உள்ளே எப்படி இருக்கு பாருங்க, அழுக்காக இருக்குது பாருங்க. லைட்டாக இந்த இடம் பாருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, இல்லை டஸ்ட் அடிச்சிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துங்க. லைட்டாக அந்த பெட்ரோலு இல்லை டீசல் அதை வச்சு நம்ம இதை உள்ளே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் இது பண்ணக்கூடாது. நம்ம பெட்ரோல்லேயே இது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை டீசலில் கூட லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே ஒரு நெட்டு ஒன்று இருக்குது. இந்த நெட்டை தான் நம்ம கைட்டிட்டு உள்ளே அந்த ஒரு டஸ்ட்டு அடிச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி கைட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டு டைட் பண்ணுற மாதிரி ஒன்று சின்னதாக ஒரு நெட்டு மாதிரி இருக்குது. அதை நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவ் ஒன்று எடுத்துகிட்டு கைட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு உள்ளே இருக்கிற நெட்டு கைட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்டு படிஞ்சது நல்லா தெரியும். கிளியரன்ஸை தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஆமாம், இது இந்த டஸ்ட்டுலாம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே அடிச்சுன்னு இருப்பாங்க பாருங்க சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்லேயும் லைட்டாக அடிச்சுன்னு இருக்கும். இந்த ஹோல்ஸில் நம்ம கிளியர் பண்ணணும். இந்த டஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு, டீசல் இருந்தால் கூட டீசலில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க. இல்லை பெட்ரோலில் கூட பெட்ரோலே க்ளீன் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். பெட்ரோல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும்
போட்டுட்டு டைட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்ரோல் இருக்குது, பெட்ரோலில் லைட்டாக தடவி தொடச்சிங்க. இந்த இது நல்லா லைட்டு இதில் ஹோல்ஸ் அடைச்சிருக்கோம், நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. ஹோல்ஸ் அடைச்சிருந்தா இப்படி க்ளீன் பண்ணிங்க. கார்பரேட்டர் ஃபுல்லாக நம்ம வந்து பெட்ரோலில் தான் நம்ம க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு காட்டன் துணி எடுத்துங்க, லைட்டாக நல்லா துடைச்சிங்க. ஃபுல்லாக துடைச்சி டஸ்ட்டெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணுங்க. நல்லா துடைச்சி எடுத்துங்க. இதில் நல்லா டஸ்ட் இருக்கும், இதில் நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணிங்க. டஸ்ட்லாம் இல்லாமல் இருந்தால் தான் வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி வீடியோவில் என்ன ரிப்பேருன்னு சொல்லிட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணி காட்டலை, பட் ஆனால் நம்ம கார்பரேட்டர் தான் ப்ராப்ளம். நம்ம ஆன் பண்ணி பார்த்தாச்சு ஆல்ரெடி, அது ஒரு வீடியோ நான் தனியாக காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ப்ராப்ளம் வந்தால் இது லைட்டாக சேக் ஆகுங்க. சேக்காகி ரன் ஆகிட்டே இருக்கும், சேக்காகி. அது மாதிரி இன்ஜினை விட்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், விட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இந்த கம்பி தான் சேர்க்காகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டரில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம், அதே ப்ராப்ளம் வருதா வரலையான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மாட்டிக்கலாம். அதை எப்படி இருந்ததோ அதேமாரி அசம்பிளி பண்ணிக்கலாம். அசம்பிளி பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது மேலே இருந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இது போடுவோம். கேப்பு 2 நட்டு மாட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் லைட்டாக மாட்டிக்குவோம். மாட்டிட்டு இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டைரெக்ஷன் தெரியும், அந்த ஸ்லீவ் போட்டுருவோம். அந்த ஸ்லீவ் சைடு மாட்டிக்குவோம். மாட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரோல் பல்ப்பை வந்து மாட்டிக்கணும். பெட்ரோல் ஹோஸ் வந்து மாற்றிக்கங்க. இது ஆனில் தான் இருக்கும். இதனுடைய கேப் இது வந்து நல்லா வச்சு மாட்டிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும், அது ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கங்க. கம்பியும் இந்த சைடு மாட்டிக்கங்க. மாட்டியாச்சு. நல்லா லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த ஒரு பெட்ரோல் போகிற அந்த ஹோஸ் வந்து நல்லா டைட் பண்ணிங்க. அது ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை டைட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து பிடிங்கிடும். லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் லாக் மாட்டியாச்சு.
இந்த வந்து நம்ம வந்து கார்பரேட்டர் வந்து மாற்றியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆன், அந்த பெட்ரோல் ஆன் பண்ணிக்குவோம். பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து சுவிட்ச் இருக்கும், சுவிட்ச் ஆன் பண்ணிங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி பெட்ரோல் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இது வந்து ஷோக் வந்து இப்படியே தள்ளி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து சேக் ஆகலை, வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஒரு வாஷர் ஒன்று போடணும் இது மேலே, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைட் பண்ணுறது. அப்படியே இது இந்த வந்து ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டஸ்ட்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணுற கூடிய அந்த ஆயில் டேங்க் இது. அதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெட்டு போட்டுக்கலாம். நெட்டு போட்டாச்சு, டைட் பண்ணிக்குவோம். ஃபாஸ்ட் பண்ண எதுனா இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கிளியர் பண்ணக்கூடிய அந்த ஆயில் டேங்க் ஒன்று போட்டுக்கலாம். இது மேலே மாட்டிட்டு இந்த கம்பியை போட்டுருவோம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது, ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஆயில் ஊற்றுறது. தேவையான அளவு ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றிங்க. அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிக்கங்க. அது மேலே அந்த கேப் போட்டுங்க, டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது. இதை போட்டு லாக் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து கார்பரேட்டர் வந்து மாற்றியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆன், அந்த பெட்ரோல் ஆன் பண்ணிக்குவோம். பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து சுவிட்ச் இருக்கும், சுவிட்ச் ஆன் பண்ணிங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி பெட்ரோல் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இது வந்து ஷோக் வந்து இப்படியே தள்ளி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து சேக் ஆகலை, வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது. கரெக்டாக இருக்குது.